அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. எல்லாம் அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதிகள் இருந்தாலும் சில தொகுதிகளை தான் நம்ம ஸ்டார் வேல்யூ உள்ள தொகுதின்னு சொல்றோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா தேனி மக்களவை தொகுதியையும் நம்ம ஸ்டார் வேல்யூ உள்ள தொகுதின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அங்க அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நிற்கிறாரு. அவர் ஏற்கனவே அது பெரிய குளமா இருந்த போது ஒரு தடவை அங்கே எம்பியா இருந்திருக்கிறாரு. இன்னும் இந்த தேனி தொகுதியை நம்ம பார்த்தீங்கன்னா கேரளாவை பொதுவாக சொல்லுவாங்க அது கடவுளின் மாநிலம் அப்படிம்பாங்க. ஏன்னா இயற்கை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கடவுளின் மாவட்டம் அப்படின்னா தேனி சொல்லுவாங்க. அதை மட்டும் சொல்லுவாங்க. ஏன்னா இயற்கை அனுகூலம், நல்ல விவசாயம், மலைப்பயிர்கள், அது ஒரு சுற்றுலா தலங்கள், நீர்வீழ்ச்சி, இப்படி ஒரு இயற்கையெல்லாம் அனுகூலமாக கொடுத்த கிட்டத்தட்ட கேரளா பார்டர் தான் அது. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில வருது. அதனால அந்த மாவட்டம் ஒரு மக்கள் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் தான். அங்கதான் போய் நிக்கிறாரு நம்ம டிடிவி. அவருக்கு பூர்வீகம் அது இல்லாட்டாலும் ஜெயலலிதாவால அந்த தொகுதியில அவரை அறிமுகப்படுத்தி வச்சாங்க ஏற்கனவே. ஆமா, பெரிய குளத்துல அவர் எம்பியா இருந்ததுனால இப்போ அங்க நிக்கிறாரு. இன்னும் ஒரு காரணம் என்னன்னா ஓபிஎஸ் அங்க இருந்து ஒரு மியூச்சுவல் அங்க டிரான்ஸ்பர் பண்ணி விட்டதுக்கு என்ன காரணம்னா ஓபிஎஸ் மகன் அங்க அந்த மாதிரியான வேலைகளை பண்ணி வச்சுட்டாரு. சோ அங்க ஓபிஎஸ் திருப்பி தலைகாட்ட முடியாத அளவுக்கு அந்த நிலைமை. ஆனா இவர் போய் நான் அதை கிளீன் பண்ணிடுவேன் அப்படின்னு இவர் நிக்கிறாரு. யாரே டிடிவி அங்க நிக்கிறாரு. திமுக சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் நிக்கிறாரு. அவரு அதே தொகுதியை சேர்ந்தவர் தான். அந்த மக்களவை தொகுதியை சேர்ந்தவர். எம்எல்ஏவா இருந்தாரு. 3 தடவை அவர் எம்எல்ஏவா இருந்தாரு. அதுல அப்புறம் ஜெயலலிதா அவங்களுக்காக ஒரு தடவை தனது பதவியை ரிசைன் பண்ணாங்க. எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு மேடம் நிக்கிறதுக்காக அங்க இருந்தாரு. சோ அதுக்காக இவருக்கு பரிசா ராஜ்யசபா அந்த அளவு அவரு. அப்புறம் அதிமுக சார்பில் யார் நிக்கிறாங்கன்னா நாராயணசாமி. மற்ற எல்லா வேட்பாளர்களும் மேக்சிமம் அங்க பாத்தீங்கன்னா முக்குளத்தூர் இருப்பாங்க. இவர் நாயக்கர் சமூக நல்லான பண வசதி, நல்ல வசதியான பார்ட்டி. அதனால எல்லாரும் முக்குளத்தூர் நிறுத்தினா யாருக்கு தான் முக்குளத்தூர் ஓட்டு போடுவாங்க? ஒரு ஓட்டு தானே போட முடியும். அதனால நம்ம கொஞ்சம் மாற்றி நிறுத்துவோம் அப்படின்னு எடப்பாடி நிறுத்திருக்காரு. அதுவும் ஒரு வகையான ராஜதந்திரம். அதனால ஒரு பண வசதி உள்ளவர். அவரும் நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ உள்ள நிலவரப்படி இதுதான் அங்க தொகுதி. தேனி மாவட்டம் 3 மந்திரிகளை முதல்வர்களை உருவாக்குனது மாவட்டம். ஆமா, எம்ஜிஆர் அங்கதான் உருவானாரு. ஜெயலலிதா, ஓபிஎஸ், அப்படி 3 முதல்வர்களை உருவாக்குன நல்ல மாவட்டம். அது கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்ட மாவட்டம். கண்டிப்பா. ஆமா, நீங்க எங்க பூர்வீகம் எங்க இருந்தாலும் அங்க ஜெயிச்சு அதுக்கப்புறம் முதல்வர் ஆகிறாங்கல்ல. பெரிய விஷயம் தான். பெரிய விஷயம் தான். இப்போ தேர்தல் களம் அங்க எப்படிதான் இருக்குது இல்லைங்க. அதாவது டிடிவி ஒரு பெரிய நம்பிக்கையோடு அங்கே போயிருக்கிறாரு. காரணம் என்னன்னா அவருக்கு மறுவாழ்வு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி பிஜேபியால் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டவர் அவர். மற்றவங்களோட பீகார்ல எல்லாம் போயிட்டு வந்தார். 2வது சசிகலா முதல்வராக கூடாது அப்படின்னு ஒரு பெரிய முடிவு பண்ணி அவங்கள கைது, அதாவது அந்த அந்த வழக்குல உடனே தீர்ப்பு கொடுத்து அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டாங்க. அதுக்கு கவர்னர் வரவிடாம பண்ணி அன்னைக்கு பதவியேற்பு நடந்திருக்கும். ராம்மோகன் ராவ் ஒரு பீரியட்ல அதுவும் நடந்தது. ஸோ பிஜேபியால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாரோ இன்னைக்கு அந்த ஒரு பிஜேபி அவருக்கு ஒரு என்ன புண்ணிய, அது என்ன சொல்லுவாங்களே கிறிஸ்டின்ல கூட அந்த தண்ணியை தெளிச்சு அவரை கூட்டிட்டு வந்துடுற மாதிரி ஞானஸ்தானம் கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவரை கூப்பிட்டு இன்னைக்கு உட்கார வச்சு இன்னைக்கு தேனியில நிப்பாட்டி இருக்கிறாங்க. தேனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்குளத்தூருங்கிறது தான் ஒரு பெரும்பான்மையான வாக்காளர்கள். அதுதான் கிட்டத்தட்ட 30% அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது பட்டியலினம் தான் 2வது, கிட்டத்தட்ட 25% அவங்க இருக்கிறாங்க. அப்புறம் எடுத்துட்டிங்கன்னா நாயக்கர்ஸ், இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அடுத்தது செட்டியார்கள், இப்படி பிற மற்றவங்களாம் எல்லாமே இருக்கிறாங்க. பட் டிசைடிங் பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் தான். ஸோ அந்த ஒரு பெரிய நம்பிக்கை இவருக்கு, டிடிவிக்கு. அவர் ஏன்னா அவர் அந்த சமூகத்துக்கு நான் தான் ஒரு முக்கியமான பிரதிநிதிங்கிற மாதிரி அவர் கிட்டத்தட்ட தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இன்னொரு பேக்ரவுண்டில் இவரும் இருக்கிறாரு. நம்ம யார் ஓபிஎஸும் நான் பாருங்க எடப்பாடியால் பெருசாக பாதிக்கப்பட்டேன், இப்போ நீங்களாவது எனக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறது மாதிரி அவரும் போய் நிற்கிறாரு. அவரும் அவருக்கு ஏற்கனவே பிரச்சாரத்துக்கு அவர் பையன் போயிட்டு இருக்காரு. நீங்கள் சொன்னீங்க ரவீந்திரநாத் பெருசாக, ஆனாலும் வேறு வழி இல்லாமல் அவரும் கூட போயிட்டு இருக்காரு. யாரு
டிடிவியோட போயிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் களம் வந்து பார்த்தீங்கன்னா 2019 ரவீந்திரநாத் நின்று, அதாவது 39 தொகுதியில் ஒரு தொகுதியில் மட்டும்தான் அதிமுக ஜெயிச்சிச்சு. அதுவும் 70,000 ஓட்டு. ஆமாம், அந்த ஒரு தொகுதியில் தான் ஜெயிச்சது. ஆனால் அதுக்கப்புறம் 2021 பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சூழ்நிலை இல்லை. திமுக கிட்டத்தட்ட அந்த 6 தொகுதிகளில் 4 தொகுதியில் திமுக ஜெயிச்சிச்சு. 2 தொகுதியில் மட்டும்தான் அதிமுக. அதில் ஓபிஎஸ் ஒன்று, அப்புறம் இப்போ அவரோட இருக்கிறாரு ஐயப்பா, அவர் இருக்கிறார். அவர் உசிலம்பட்டி, அவர் வந்து போடி நாயக்கனூர், அவங்க 2 பேரும் தான். மற்ற தொகுதிகள் எல்லாமே திமுகவுடைய வசம் தான் இப்போ இருக்குது. ஸோ திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது திமுக. அதில் 2வது மைனாரிட்டி ஓட்டு, அது பெரிய டிசைடிங். அங்கே அவங்களும் திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குது. ஆனாலும் டிடிவி இப்போ வந்து அவர் சுற்றுப்பயணம் வெளி தொகுதிகளுக்கு போயிருக்காரு. அவங்க ஒய்ஃபு வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது பெண்கள்கிட்ட ஒரு 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 நல்ல ரீச் இருக்குது. ஆமாம், சொல்லி தான் ஆகணும் அதை நம்ம. ஏன்னா அனுராதா வந்து அவங்களுடைய பிரச்சாரம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிவி எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் ஜெயிச்சா நான் மந்திரி அப்படிங்கிறார். அவர் வந்து என்ன சொல்ல வர்றாரு, வந்தால் நான் மந்திரி, பிஜேபி கூட்டணியில் நான் வந்திருக்கேன் மந்திரி அப்படிங்கிறாரு. இந்த ஷாக்கு கொடுக்கறது அதிமுக விட்டுருங்க, பிஜேபிக்காரங்க பயந்துட்டாங்க. இதில் ஒரே மந்திரின்னு சொல்லிட்டு இருக்கவர் அண்ணாமலை மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தார். இப்போ திடீர்னு டிடிவி நானும் மந்திரி அப்படின்னு சொல்றது பலருக்கும் சொல்றாரு. அப்படியே நிர்வாகிகள்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பிரச்சாரத்தில் வெளிப்படையாக சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு, தனக்கு வேண்டிய நண்பர்கள்ட்ட, தங்க நிர்வாகிகள்கிட்ட என்ன சொல்றாரு, கண்டிப்பா நான் மந்திரி இணையமைச்சராவது வாங்கிடுவேன். ஏன்னா எனக்கு பழக்கம் நிறைய இருக்கு. விகே சிங் இருக்கார்ல, இந்த பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வந்திருந்தார்ல, அவர்லாம் எனக்கு ரொம்ப நெருங்கிய பழைய நண்பருங்கிறாரு. இப்போ என்ன சொல்ல வர்றாரு, அப்ப இருந்தப்பெல்லாம் நான் வந்து ரொம்ப அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த விஷயம் இப்போ என்ன பெரிய விஷயம்னா, லீக் ஆகி போய் பிஜேபிக்கு போகுது. பிஜேபிக்காரன் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னடானா, டிடிவியோடைய இந்த வார்த்தைகள் அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். என்ன வந்து 25 நாள் கூட ஆகலை கூட்டணியில் சேர்ந்து, உடனே மந்திரின்னு பேச ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறது அண்ணாமலை வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு, என்னடா அது, நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு போட்டி இல்லையே, இவ்வளோ பெரிய ஒரு ஆள் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இதை ரசிக்கல அவங்க. டிடிவியோடைய இந்த பின்னாடி பேசுகிற சில விஷயங்களை அவங்க ரசிக்கலை. இன்னொன்று ஒரு விஷயம், இவர் சொல்றாருல, அந்த சிங்கு அவருக்கு இந்த இடம் சீட்டே கொடுக்கல பாரதிய ஜனதாவில். இந்த பேச்சுவார்த்தை நடத்துக்கலாம். ஆமா ஆமா அப்படியா? ஆமா, அவர் அமைச்சர், இந்த இடம் அவருக்கு சீட் இல்லை. ஆனா இவருடைய நண்பருக்கு சீட் இல்லை. ஆனா அது கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க போட்டின்னு பார்த்தா திமுகவுக்கும் டிடிவிக்கும் தான், அது நம்ம மறுக்க முடியாது. ஆமா, 3வது இடத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்னா, டிடிவி வந்து முக்குளத்தோட்ட ஒரு ஒவ்வொரு ஊரா போய் ஆட்கள்கிட்ட பேசுறதுக்கு ஆட்கள்லாம் அனுப்பி பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் தங்கம் வந்து என்ன நினைக்கிறாரு, தங்க தமிழ்ச்செல்வனை பொறுத்த வரைக்கும் திமுக ஓட்டு நம்மளுக்கு விழுந்தா போதும், மைனாரிட்டி ஓட்டு விழுந்தா போதும், சதராம அது விழுந்தா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது அவர் தெளிவா இருக்காரு. அதிமுக 3வது இடம் தான். அவங்க வந்து இந்த ரெட்டலைங்கிற பிளஸும் நாயக்கர் வாக்குகளையும் அவங்க வந்து கான்சர், அது 2ஐயும் நம்மளுக்கு கொண்டாந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு, நம்ம டெபாசிட் இல்லாம பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதிமுகவுடைய நிலைமை இதுதான் இன்னைக்கு தேனி மாவட்டத்தோட நிலைமையா இருக்கு. ஏற்கனவே எல்முருகன் அமைச்சரா இருக்காரு. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் தமிழ்நாட்டின் பிரதிநிதிகள்னு சொல்லிக்கிட்டு நம்ம நிர்மலா அம்மா இருக்காங்க, ஜெய்சங்கர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. இதுல வர அண்ணாமலை எனக்கு தோத்தாலும் அமைச்சர் பதவி 4. இதுல புதுசா 5வது மந்திரி ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த தடவை நமக்கு தமிழ்நாட்டுக்கு நிறைய பிரதிநிதிகள் கிடைக்கும். பிஜேபி வந்தா, ஆமா, பிஜேபி வந்தா நிறைய கிடைக்கும், தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்துருவாங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியா தான் தெரியுது. இது நீங்க உங்களுக்கு இது பிஜேபியில பெரிய ஷாக்கால இருக்கு. பிஜேபி தொண்டர்களுக்கு பெரிய ஷாக். அவங்க நிர்வாகிகள் எல்லாமே பெரிய ஒரு ஷாக்கா தான் இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி தேனிக்கு வந்து மந்திரி தொகுதியான வருமா இல்லையா, வந்து இது வரைக்கும் ஒரு 3 முதல்வர்களை கொடுத்த மாவட்டத்துக்கு ஒரு மத்திய அமைச்சர் கிடைக்குதான்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது கேட்கறதுக்கு. ஆனா கள நிலவரம் அப்படி இருக்கு தெரியல. உண்மைதான், தெரியல. நம்ம அடுத்த கட்டமா கிடைக்கிற தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி.